வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டான் தன்னோதந்தி பிரசுர ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக ஓம் க்ளீம் ஆதித்யாய சுவாமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பிரச்சர ஆகாவ கேதவ நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விஸ்வேசிய மங்குரங்கு பஞ்சபோத விஸ்வேசிய லங்குவங்கு பஞ்சபோத விஸ்வேசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்துடன் அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றார். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா 12 லக்னங்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை அதிர்ஷ்ட ரத்தினங்கள் எவை? அதிர்ஷ்ட ரத்தினங்கள் எவை? மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய என்ன கற்கள், அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ரத்தினங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பார்த்தோம்னா ஏன் இந்த ஜாதகப்படி திசாபுத்தியில் நடக்கும் போதுதான், அந்த திசைகள் வரும்போதுதான் நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒரு யோக திசை நடக்கும் போது, ஒரு லக்னத்துக்கு யோக திசை நடக்கும் போதுதான் 100% நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா? கற்கள் அணிவதனால மட்டும் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய சம்பாதிச்சிருவாரு, யோகங்கள் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவறானது. ஓகேங்களா? முற்றிலும் தவறானது. ஒரு மனிதனோட ஜாதகத்துல அந்த யோக திசைகள், லக்ன யோகர்கள் அப்படிங்கிற யோக திசைகள் வரும்போது மட்டுமே அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். அந்த யோக திசை சரி, கல் ஏன் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா தெய்வங்கள் எல்லாமே கல்லுல செய்யறாங்க, மரத்துல செய்யறாங்க. ஓகேங்களா? உட்ல செய்யறாங்க. ஓகேங்களா? மரம் ஒரு பலாமரம். ஓகேங்களா? ஒரு வைரம் வாய்ந்த பலாமரத்துல செய்யறாங்க, அப்புறம் கல்லுல செய்யறாங்க, பஞ்சலோகத்துல செய்யறாங்க. ஓகேங்களா? அப்ப கல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஓகேங்களா? கல்லுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தினோட ஆற்றலை தன் பக்கம் இருக்கக்கூடிய சக்தி நவரத்தினங்களுக்கும் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ அங்க ஒவ்வொரு இப்ப பார்த்தோம்னா திருப்பதி வெங்கடாஜலபதி அவர் வந்து பச்சைக்கல், மரகத பச்சைய தன்னுடைய மார்புல சூடிட்டு இருப்பார். ஓகேங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் வைர மூக்குத்தி போட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு. அதே முருகனுக்கு பாருங்க, பவள மோதிரம் இருக்கு. செவ்வாயினோட தாக்கம் இருக்கிறதுனால முருகன் வந்து பவள மோதிரம் அணிஞ்சிருப்பார். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு கற்களை அவங்க தன்பால் வச்சிருக்கிறாங்க. அந்த கற்கள் ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு வளமையான ஒரு கல்லுல நம்ம செய்து தெய்வத்தை வழிபடும் போது அதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்படிங்கும் போது நவரத்னங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. நம்ம வந்து யோக திசைகள் நடக்கும் போது இந்த கல் அணிவதனால் மிகப்பெரிய அற்புதமான யோகங்களை பெறலாம். இந்த கல் அணிஞ்சிருக்கிறதுனால நான் சொல்ற கற்களை நீங்க அணியும் போது, அந்த யோக திசை நடக்காதப்போ இந்த கல்லை நீங்க அணிந்திருந்தால் மிகப்பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு வராம அந்த கற்கள் காப்பாற்றும். அப்புறம் ஒரு அளவுக்கு நற்பலன்கள் நடந்துகிட்டே இருக்கு ஆவரேஜா. ஏன்னா அந்த வேற ஒரு திசை நடக்கும் போது கூட அந்த யோக திசையினோட புத்தி வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த யோக திசையினோட புத்தி காலம் வரும். உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகத்தோட கல்லை அணிவதை விட உங்களுக்கு யோக திசை எது வருதோ அந்த திசையினோட கற்களை நீங்க அணியும் போது அந்த யோக திசை வரலினாலும் கூட அந்த யோக புத்தி கட்டாயம் வரும். எந்த திசை நடந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதியோட புத்தி கட்டாயம் வரும். ஓகேங்களா? இது சர்க்கிள் அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே தான் இருக்கிறது தான். எந்த திசை, இப்போ குரு திசை நடக்குது, குரு திசை உங்களுக்கு ஒரு யோக திசை வந்து பார்த்தோம்னா சனி மகா திசைன்னு வச்சுக்கோங்க, ரிஷப லக்னத்துக்கு அது கெடுக்கக்கூடிய ஒரு திசை தான். ஆனால் குரு திசை கெடுக்கக்கூடிய ஒரு திசை தான். ஆனால் அந்த யோக திசை சனி திசை, புதன் திசை, புதன் புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, குரு திசையில சனி புத்தி, புதன் புத்தி, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை மிகுதியா கொடுக்கும். சுக்கர புத்தி, இதெல்லாம் நற்பலன்களை மிகுதியா கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து லக்னத்துல நம்மளுடைய யோகர்கள் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சுப யோகர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவருடைய கற்களை நீங்க அணியும் போது மிகப்பெரிய நற்பலன்கள் நடக்கும். அந்த திசை வரலினாலும் அது புத்தி காலத்தில் நடக்கும். கெடுபலனை தரக்கூடிய திசா புத்திகள் திசை நடந்தாலும் கூட, திசை அல்லது புத்தி நடந்தாலும் கூட அந்த பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இப்ப எனக்கு யோக திசை நடக்கு, ஆனா இருந்த போதிலும் நான் நவரத்ன மாலை இதை அணிஞ்சிட்டு தான் இருக்கிறேன். நவரத்ன மாலை 9 கிரகத்தோட நவரத்ன மாலையை நான் அணிஞ்சிட்டு எப்பவுமே இருக்கு.
கிட்டத்தட்ட இது 25 இயர்ஸா நான் போட்டிருக்கிறேன். எப்போ நம்ம ஜோதிட தொழிலுக்கு வந்தோமோ அதுல இருந்தே நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த நவரத்ன மாலையை அணிஞ்சிட்டு இருக்கேன். அந்த நவரத்ன மாலை 25 இயர்ஸ் என் கழுத்தில் இருக்கு. அதே மாதிரி நவரத்ன மோதிரம். அப்புறம் என்னுடைய யோகர்கள் யாரோ அவருடைய கல்ல கட்டவரல்ல நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இது போட்டதுனால நன்மையா அப்படின்னா, அந்த யோக திசை வரும்போது நான் அனுபவிச்சாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா? யோக திசை வர்றதுக்கு முன்னாடி அணியும் போது எனக்கு கெடுபலன்கள் வராம, கெட்ட திசை நடக்கிறப்போட எனக்கு கெடுபலன்கள் மிகுதியா வராம, நான் இந்த பிரபஞ்சத்தினோட சக்தியை இந்த கற்கள் எனக்கு கொடுத்து அதுல இருந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஓகே பண்ணி வந்தேன். அப்புறம் யோக திசை நடக்கிறப்ப எதிர்பார்த்ததை விட உச்ச வேகத்துல என்னுடைய முன்னேற்றம் இருந்தது. ஓகேங்களா? யோக திசை வர்றப்ப என் வாழ்க்கையில் நடக்கிறப்போ டாப் பொசிஷன்ல எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றங்கள், நல்ல வாழ்க்கையில ஒரு அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட், அடுத்தடுத்த வெற்றிகள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு ஜாதகம் நம்ம சொல்றோம் அப்படின்னா முதல்ல நாம வந்து அதை அனுபவிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதனுடைய நன்மைகளை நாம் அனுபவிச்சிருந்தா தானே மற்றவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ண முடியும். அப்போ கற்களுக்கும் 100% சக்தி இருக்கு. என்னன்னா, நம்ம தெய்வ சிலைய கல்லா நம்ம வடிச்சு அதை வணங்கும் போது எப்படி பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை ஈர்த்து நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்குதோ, அதே போல உங்க லக்னத்துக்கு யோகர்கள் யாரோ அதை வந்து நீங்க அணியும் போது நற்பலன்கள் நடக்கும். ராசிக்கல் அல்ல, ராசிக்கு உண்டான கல்லுக்கு கிடையாது, லக்னம். ஓகேங்களா? லக்னம் தான் மெயின். ஜோதிடர்கிட்ட போய் ஜோசியம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் லக்னத்தை எடுத்து தான் பார்ப்பாரு. அப்புறம் என்ன திசை நடக்குது அப்படின்னு சந்திரனை பேஸ் பண்ணி திசைகள் வரும். ஓகேங்களா? இது எல்லா ஜோதிடர்களும் ஒரு பின்பற்றக்கூடியது. ஆனால் சிலர் ஜோதிடர்கள் திசாபுத்தியில் வரும்போது அந்த நன்மை நடக்கும், அதனால கல்லெல்லாம் கிடையாது, நியூமராலஜி எல்லாம் கிடையாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் முன்னோர்கள் வந்து எல்லாத்தையுமே பின்பற்றியுள்ளார்கள். கல்லுக்கும் சக்தி இருக்கு. பெயர் அழைக்கும் போது அந்த பெயரை ஒருத்தர் வந்து 100 தடவைக்கு மேல நம்ம அழைக்க அந்த பேருக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதனால பேரை வந்து நம்ம மாற்றும் போதும் அதுக்குண்டான வைப்ரேஷன் ஏற்படும். அந்த நியூமராலஜி பிறகு உங்க ஜாதகத்துல யோக எண்கள் எதுவோ, உங்க லக்னத்துக்கு எது யோகர்களோ அந்த எண்ணை மாற்றும் போதும் அதுக்கு பவர் இருக்கு. ஓகேங்களா? பவர் இல்லாம எதுவுமே கிடையாது. யோக தசை வரும்போது யோகங்கள் சிறப்பா நடக்கு. நீங்க வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, மண்மனை வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, திருமண காரியங்கள் நடக்குது, இதெல்லாம் ஒரு சாப்டர். ஆனா அதை விட இது வந்து கஷ்டகாலங்கள்ல கூட இந்த யோகத்தினோட இதை நீங்க செய்யும் போது அந்த கஷ்டங்கள் மிகுதியா உங்களை வராம காப்பாத்துது. ரெண்டாவது வந்து யோக திசை வரும்போது ஃபுல் ஃபார்முல ஹை லெவல்ல கொண்டு போய் விடுது. இது சக்தி. இது உண்மையிலும் கொண்டு வரும். தெய்வத்தை நம்ம எப்படி கண்ணால பார்க்க முடியாதோ அதுபோல இந்த கற்களுக்கு உண்டான பவரையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதை வந்து நம்பிக்கையோட அணிந்து சிரக்தியோட நம்ம அதற்கு பூஜை புரஸ்காரம் பண்ணி அணியும் போது நற்பலன்கள் மிகுதியா நடக்கும். அதே மாதிரி சக்கரங்களுக்கும் போட்டோவை விட சக்கரங்களுக்கு பவர் அதிகம். ஓகேங்களா? பவர் அதிகம். இதெல்லாம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இது கொஞ்சம் லென்த் வீடியோவா தான் இருக்கும். நீங்க வந்து பார்த்தோம்னா ஒரு நான் போடுறதுல 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோக்குள்ளதான் போடுவேன். ஆனா இது கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஓகேங்களா? பொறுமையா பாருங்க. உங்களுக்கு 100% இதனோட பலன் உங்களுக்கு கிடைக்க பயன்பெறுங்க. ஓகேங்களா? நம்பிக்கையோட செய்யுங்க. நான் சொல்ற கல்லை வந்து நீங்க வாங்கி அணிகிறது முழு நம்பிக்கை இருந்தா அதை செய்யுங்க. இல்லையா வேண்டாம். ஓகேங்களா? உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் இதுக்கு முக்கியம். ஓகேங்களா? அதனால என்னடா ஜோசியர் கல்லை ரெஃபர் பண்ணிட்டாரு, அவர் யோகாதிபதிகளை வச்சு சொல்லிட்டாரு, 100% நம்ம வாழ்க்கையில அடுத்த நாளே நம்மளுக்கு மாற்றம் வரும்னால நீங்க சொல்லாதீங்க. ஓகேங்களா? உங்களுடைய கஷ்டங்கள் கம்மியாகும். உங்க ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு யோக திசை எப்ப வருது நடப்புல, உங்க லக்ன யோகர் யாரு, அவர் கெட்டு போயிருக்காரா, நீச்சமா இருக்கிறாரா, அஸ்தமா இருக்கிறாரா, அல்லது பலம் பொருந்தி இருக்கிறாரா அப்படிங்கறத வச்சுதான் பலன்கள் மாறுபடும். உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பிரபஞ்சத்தினோட சக்தியை ஆக்டிவேட் பண்ண சொல்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப வந்து அதனோட பலன்களுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேஷ லக்னத்துக்கு ஒரு மேஷ லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் யாருன்னு பார்க்கணும். ஏன்னா திரிகோணாதிபதிகள் தான் வந்து ஒரு ஜாதகரை வந்து மேன்மைப்படுத்தி கொடுக்கும். உச்ச லெவல்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது திரிகோணாதிபதிகள் ஜாதகத்துல ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருந்தா மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். அப்போ செல்வம் இந்த பிரபஞ்சத்துல இவ்வுலக வாழ்க்கைக்கு செல்வம் போயிடும், இவ்வுலக வாழ்க்கைக்கு செல்வம் வேணும், அவ்வுலக வாழ்க்கைக்கு அருள் வேணும். ஓகேங்களா? அப்ப திரிகோணாதிபதிகள் பலம் பொருந்தி இருந்தா தான் நல்லா
லக்னம்ங்கிறது நம்ம, அது 1வது திரிகோணம். 5ஆம் இடம் பூர்வனி ஸ்தானம். உன்னுடைய சந்ததிகள் என்ன பூர்வனியத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க, அடுத்த சந்ததிகள் அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதா பூர்வனி ஸ்தானம் 5ஆம் இடம். 9ஆம் இடம் பாக்கி ஸ்தானம். உன்னுடைய தகப்பனார் வழியை பத்தி சொல்றது, உங்களுக்கு சகல பாக்கியங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்றது, என்ன இந்த பூலோகத்துல நீங்க பிறப்பெடுத்து பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கா அப்படின்னு சொல்றது பாக்கியாதிபதி. ஓகேங்களா? 9-10 குடைவன் சேர்ந்தாலே தர்மகரமாதிபதி யோகம்ங்கிற மிகப்பெரிய யோகம் நடக்குது. பூர்வனி ஸ்தானாதிபதியும் 9 குடையவனும் சேர்ந்து இருந்தா அதப்பட டாப்பான ஒரு மிகப்பெரிய யோகம் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? அதனால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம நம் மடத்தில் இருக்கிறதுக்கு கல் என்னன்னு பார்த்தோம்னா மேஷ லக்னத்துக்கு. ஓகேங்களா? 1வது திரிகோணம் லக்னம் மேஷம். அங்கே செவ்வாய் அதிபதி பவளம் மோதிரம் பவளம். ஓகேங்களா? செவ்வாய்க்கு மேஷ லக்னக்கார அணிவேலி கல் பவளம். அப்புறம் இன்னொரு கல் என்னன்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வனி ஸ்தானம், அதுக்கு சிம்மம். ஓகேங்களா? 5ஆம் இடம் சிம்மம் மாணிக்கக்கல். ஓகேங்களா? மாணிக்கக்கல். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் தனுசு. ஓகேங்களா? 9ஆம் இடம் தனுசு ராசி. அங்க குரு அதிபதி மஞ்சள் புஷ்பரகம். இந்த 3 கல்லு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல். மேசலக்கணக்காரங்களுக்கு இந்த 3 கற்களும் மிக அதிர்ஷ்டமான கற்கள். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் நான் ஒவ்வொரு லக்னத்துக்கு நான் ஷார்ட்டா சொல்லி பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கோயில் என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இது விளக்கமா சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப மேஷ லக்னக்காரங்க என்னென்னு போடணும், லக்னாதிபதியோட கல்லு என்ன கல்லு, செவ்வாயோட கல்லு பவளம் போட்டுக்கணும். 2வது பூர்வனி ஸ்தானாதிபதியோட கல்லு சிம்ம ராசியோட கல்லு மாணிக்கக்கல். அடுத்தது பார்த்தோம்னா இவரோட கல் யாரோடது, குரு பகவானோட கல். அது பார்த்தோம்னா மஞ்சள் புஷ்பரகம். இந்த கல்லை நீங்க அணியும் போது மிகப்பெரிய அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா? மேஷ லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னம் மெயினா பார்த்துக்கோங்க. மேஷ லக்னம் ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். இது மேஷ லக்னக்காரங்க அணிய வேண்டிய கல் இந்த கல். ஓகேங்களா? இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்லை போடும்போது மகாலட்சுமியோட யோகம் கிடைச்சு மிகப்பெரிய வாழ்க்கையில அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோம்னா மேஷ லக்னக்காரங்க இந்த 3 கல்லையுமே எப்படி அடையணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு உலோகம் கோல்டு எடுத்துக்கோங்க. அதுல பார்த்தோம்னா சென்டர்ல பவளம் வச்சுக்கோங்க. அதுக்கு லெஃப்ட் ரைட்ல ஒரே மோதிரமாவே செஞ்சுக்கலாம். சின்ன கல்லா வச்சா கூட பரவாயில்ல, போதும், ஒன்றும் பெருசா தேவையில்லை. நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு சின்ன கல்லா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை செப்பரேட் மோதிரமா நீங்க போடுறதுனால போட்டுக்கோங்க. 2 விரல்ல போடலாம், மோதிர விரல் குரு விரலையும் போடலாம். ஓகேங்களா? மோதிர விரல் குரு விரல்ல போடலாம். மஞ்சள் புஷ்பராகம் மோதிர விரல்ல போடுங்க. மற்ற 2 இது குரு விரல்ல போடுங்க. மஞ்சள் புஷ்பராகம் குரு விரல்ல போடுங்க. மற்ற 2 மோதிர விரல்ல போடுங்க. ஓகேங்களா? இல்ல ஒரே கல்லுல போடுறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஒரே கல்லு தான் போட்டிருக்கிறேன். நீங்க அதே மாதிரி ஒரே கல்ல போடுறதா இருந்தா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டா சென்டர்ல பவளமும் மாணிக்கம் அண்ட் மஞ்சள் புஷ்பராகம் லெஃப்ட் ரைட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி வச்சு போடலாம். போட்டா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஏன் எதுக்காக நான் திரிகோணாதிபதிகளோட கல்லை ரெஃபர் பண்றேன்னா, திரிகோணாதிபதிகள் தான் லக்ன சுபர். லக்னத்துக்கு உங்க மேச லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகம். அந்த திசைகள் வரும்போது அந்த புத்திகள் வரும்போது மேன்மையான பலாபலங்கள் நடக்கும். ஜாதகத்துல அவங்க நல்ல பொசிஷன்ல இருந்தா அது கட்டாயம் நடக்கும். ஓகேங்களா? நன்மைகள் நடக்கும், கெடுப்பதில்லை. ஓகேங்களா? என்னுடைய அனுபவத்துல திரிகோணாதிபதிகள் அந்த ஜாதகரை கெடுப்பதில்லை, நற்பலன்களை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோயில், பழனிமலை முருகன் செவ்வாய்க்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா இவருக்கு சிம்மத்துக்கு பார்த்தோம்னா சூரிய நாராயண் கோயில் சிவன் வழிபாடுகளை வச்சுக்கணும். அடுத்து 3வது தட்சிணாமூர்த்தி குரு. ஓகேங்களா? ஆலங்குடி. இந்த தெய்வங்களை நீங்க ரெகுலரா வழிபாடுகள் வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அற்புதமாக இருக்கும். மேஷ லக்னக்காரங்க முருகன் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு, சிவன் வழிபாடு வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில எப்பவுமே முன்னேற்றமான பாதைக்குள்ள போகலாம். ஓகேங்களா? இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரிஷபலக்கணக்காரங்களுக்கு பார்த்தோம்னா யோகாதிபதிகள் திரிகோணாதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திரிகோணம் ரிஷபம் சுக்கிரன். ஓகேங்களா? வைரம் சுக்கிரனுக்கு
ரத்தினம் வந்து வைரம். அடுத்தது பார்த்தோம்னா கன்னியா ராசி 2வது திரிகோணம், அது பார்த்தோம்னா மரகத பச்சை. 3வது திரிகோணம் வந்து மகரம், கருநீலம். சனீஸ்வர பகவானது கருநீலம். ஓகேங்களா? இந்த மோதிரத்தை நீங்க வந்து வெள்ளியிலையும் அணியலாம். உங்களுக்கு உண்டான உலோகம், ரிஷபலக்கணக்காரருக்கு உண்டான உலோகம் என்னன்னா வெள்ளி. ஓகேங்களா? அல்லது கோல்டு, தங்கத்தில் கூட நீங்க அணிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? தங்கத்தில் கூட அணிஞ்சிக்கலாம், அல்லது பஞ்சலோகத்தில் அணிஞ்சிக்கலாம். இந்த 3 இதுல நீங்க வந்து வெள்ளி ஃபர்ஸ்ட், மீதி 2 வந்து உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தோம்னா பஞ்சலோகத்தையும் ஓகே பண்ணிக்கலாம். நான் பஞ்சலோகத்தில் தான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? நீங்க வந்து எது சூஸ் பண்ணணுமோ அதில் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து வைரம் வந்து சென்டர்ல மரகத பச்சையும் கருநீலம் அதுக்கு லெஃப்ட் ரைட்ல போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2ஐயும் போட்டுக்கலாம். திரிகோணாதிபதிகளை ஆக்டிவேட் பண்றோம், அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். திரிகோணாதிபதிகள் வந்து நல்ல பலம் பொருந்திய மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். மகாலட்சுமி யோகம் கிடைச்சா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்றது ஜென்ரல். உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கல்லை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா வழிபட வேண்டிய தெய்வம், ரிஷபலக்கணக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது. அப்புறம் வந்து புதன், திருவெண்காடு, சுக்கரனுக்கு வந்து கஞ்சனூர். ஓகேங்களா? கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு கஞ்சனூர். 2வது வந்து இதுக்கு வந்து புதன் திருவெண்காடு, திருநள்ளாறு. 3 கும்பகோணம் மார்க்கெட்டில் இருக்கிற கோயில். தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா மகாலட்சுமி சுக்கரனுக்கு. அப்புறம் மகாவிஷ்ணு, குருவாயூரப்பன் மெயினாக பிடிங்க. குருவாயூரப்பன் 100% ஓகே. ஓகேங்களா? குருவாயூரப்பனை பிடிங்க. மகாவிஷ்ணு குரு அங்கே வழிபடுறாரு. வாயு பகவானும் அங்கே வழிபட்ட ஸ்தலம். குருவாயூரை மெயினாக வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தோம்னா தர்மசாஸ்தா ஐயப்பன். ஓகேங்களா? தர்மசாஸ்தா திருநள்ளாறு சனீஸ்வரனையும் பிடிங்க, ஐயப்பனையும் கெட்டியாக பிடிங்க. ஓகேங்களா? தர்மசாஸ்தா. இந்த தெய்வங்களை நீங்க வழிபடும் போது இந்த கல்லினோட பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமா சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிடும். ஓகேங்களா? தெய்வங்களையும் சேர்த்து வழிபடணும். ஓகேங்களா? அந்த யோகர்களையும் சேர்த்து வழிபடும் போதுதான் உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மிதுன லக்னத்துக்கு மகாவிஷ்ணு. ஓகேங்களா? அதிதேவதை மகாவிஷ்ணு. திருவெண்காடு ஸ்தலம். ஓகேங்களா? புதன் வந்து கல் வந்து பார்த்தோம்னா மரகத பச்சை. அப்புறம் பார்த்தோம்னா 5ஆம் இடம் 2வது திரிகோணம் அப்படிங்கிறது துலாம். ஓகேங்களா? அங்க பார்த்தோம்னா சுக்கரன் வைரம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் கும்பம், கருநீலம். ஓகேங்களா? கருநீலம் சனீஸ்வர பகவானுக்கு கும்பன். ஓகேங்களா? இந்த கல்லை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சென்டர்ல வந்து மரகத பச்சை. உங்கள் அக்னாதிபதியை சென்டர் பண்ணிக்கணும். உங்கள் அக்னாதிபதியை சென்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு லெஃப்ட் ரைட்ல மரகத பச்சையும் கருநீலத்தையும் போட்டுக்கணும். ஓகேங்களா? தெய்வம் எது அப்படின்னா ரிஷபலக்கணத்துக்கு சொன்ன தெய்வங்களை தான் உங்களுக்கு. ஓகேங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணு, நீங்க திருவெண்காடு ஸ்தலம் வந்து திருவெண்காடு. 2வது வந்து பார்த்தோம்னா புதனுக்கு திருவெண்காடு, சுக்கரனுக்கு வந்து கஞ்சனூர். அப்புறம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து பார்த்தோம்னா அவர் அஷ்டமாதிபதியும் வருவார். இருந்து போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கெடுக்க மாட்டார். ஓகேங்களா? யோகாதிபதி ஒரு அஷ்டமாதிபதியாக அவர் வர்றாரு. அதனால் ஒன்றும் கெடுக்க மாட்டார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? புதன் அதிக நண்பன், அதனால ஒன்றும் கெடுக்க மாட்டார். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருநள்ளாறு சனீஸ்வர யோகம். இந்த 3 தெய்வங்களும் இங்கே இருக்கிறது. தெய்வங்கள் நீங்கள் ஆராதிக்க வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் இது. நீங்க ஆராதிக்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு. ஓகேங்களா? குருவாயூரப்பன். அடுத்தது பார்த்தோம்னா மகாலட்சுமி. ஓகேங்களா? மகாலட்சுமி. அடுத்தது பார்த்தோம்னா ஐயப்பன். ஓகேங்களா? இந்த 3 தெய்வங்களையும் நீங்க ஆராதிக்க பண்ணா அந்த கல்லினோட இரட்டிப்பு பலன் நீங்க அடையலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கடகம். ஓகேங்களா? கடகராசிக்கு 5 ஃபர்ஸ்ட் 1வது திரிகோணாதிபதி கடகத்துக்கு வந்து பார்த்தோம்னா சந்திரன். ஓகேங்களா? என்ன முத்து கடக லக்கணத்தோட கல் வந்து முத்து. ஓகேங்களா? சந்திரனோட கல். அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் இடம் விருச்சிகம். அதனோட கல் அப்படின்னு பார்த்தோம்னா பவளம். செவ்வாயோட கல் பவளம். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் கடக லக்கணத்துக்கு 9ஆம் இடம் மீனம். குரு மஞ்சள் புஷ்பரகம். பாருங்க, அது நட்பு கிரகங்களே தான் அதுக்கு வந்து யோகர்களா வர்றாங்க. புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தேவகுரு டீம்ல இருந்தா தேவகுரு டீம் தான் யோகர்களா வருவாங்க.
அசுகுரு டீம்ல இருந்தீங்கன்னா பிறந்திருந்தீங்கன்னா அசுகுரு தான் யோகர்கள்லாம் வருவாங்க. இது சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? நான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா சந்திரனுக்கு வந்து அம்பாள் வழிபாடு வச்சுக்கணும். நீங்க தேய்வரை சந்திரனா வளர்வரை சந்திரனா பார்த்து பண்ணணும். நீங்க தேய்வரை சந்திரன்ல பிறந்திருந்தீங்கன்னா பத்ரகாளி, வளர்வரை சந்திரன்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா பராசக்தி வழிபாடு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க அப்படின்னா திங்களூர் சந்திரன் கோயில். அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ஓகேங்களா? முருகப்பெருமான். அடுத்தது பார்த்தோம்னா குரு தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி. ஓகேங்களா? தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி, பிரகஸ்பதி வழிபாடு இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் திருச்செந்தூர் முருகனையும் வழிபாடு பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இவங்களுக்கு யோகக்கல், முத்து, பவளம், மஞ்சள் புஷ்பரகம், தெய்வங்கள் பராசக்தி, அடுத்து வந்து முருகப்பெருமானம் பிடிச்சாலே போதும். முருகனே உங்களுக்கு 2 in 1 வருவார். திருச்செந்தூர் முருகனை பிடிச்சா. ஓகேங்களா? பள்ளிமலை முருகன், திருச்செந்தூர் முருகன் 2 தெய்வங்களையும் கெட்டியா பிடிச்சிக்கணும். கடகலக்கணக்காரங்க மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும். ஓகேங்களா? கல் எப்படி அணியணும்? தங்கத்துல கோல்டுல அணியணும். முத்து வந்து சென்டர்ல, உங்க லக்னாதிபதி சென்டர்ல போட்டுருங்க. அதுக்கு லெஃப்ட் ரைட்ல வந்து பார்த்தோம்னா பவளமும் மஞ்சள் புஷ்பராகமும் போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டிங்கன்னா அற்புதமான பலாபலன்கள் கடக லக்னத்துக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா ருத்ரன், சிவன் தான் அதிதேவதை. ஓகேங்களா? கல் அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்கக்கல். ஓகேங்களா? மாணிக்கக்கல். அடுத்து 2வது திரிகோணம் எதுன்னு பார்த்தோம்னா தனுசு, மஞ்சள் புஷ்பரகம், குருதா அதிபதி. 2வது திரிகோணம் தனுசு, அதுக்கு அதிபதி குரு தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா? மஞ்சள் புஷ்பரகக்கல். அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய் வருவார், மேஷம். ஓகேங்களா? அங்கே வந்து பவளம். ஓகேங்களா? பவளம் பாருங்க, சிம்மலக்கனா தேவகுரு டீமு அவர் தான் வருவாங்க. ஓகேங்களா? ரொட்டேஷனில் அதான் வரும். ஓகேங்களா? அங்கே நீங்கள் பிடிச்சிக்கலாம். தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான், குரு தட்சிணாமூர்த்தி, அப்புறம் வந்து சிவன். ஓகேங்களா? இந்த தெய்வங்களை நீங்கள் அன்றாடம் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நன்மைகளாகும். இந்த கல்லை சேர்த்து போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். எப்படின்னா கோல்டில் சென்டரில் வந்து மாணிக்கக்கல், அடுத்தது வந்து அதுக்கு லெஃப்ட் ரைட்ல, அந்த சென்டருக்கு லெஃப்ட் ரைட்ல வந்து மஞ்சள் புஷ்பராகமும் பவளமும் சேர்த்து போட்டுட்டீங்கன்னா மிக அற்புதமான பலாபலன்கள். உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்க மோதிர வரலையும் போட்டுக்கலாம், குருவரலையும் போட்டுக்கலாம். கோல்டுல எப்படி பிரிச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். லக்னாதிபதிக்கு தனி கல் கொடுத்துட்டு மீதி 2க்கு வந்து ஒரு கல் கொடுத்து நீங்க அப்படி போட்டுக்கலாம். லக்னாதிபதியை தனி கல்லா வச்சுக்கோங்க. அப்படி போடும்போது மீதி 2 கல்லையும் நீங்க வந்து குருவரல்ல போட்டுக்கலாம். ஓகேங்களா? அற்புதமான பலாபலன்கள் தரும். அடுத்து பார்த்தோம்னா கன்னியா லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா புதன் தான் அதிபதி. கல் வந்து பார்த்தோம்னா மரகத பச்சை. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் மகரம் வருது. ஓகேங்களா? அது வந்து சனீஸ்வர பகவான், கருநீலம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் சுக்கிரன், வைரம் வரும். ஓகேங்களா? வைரம் வரும். கோயில்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படின்னா திருவெண்காடு, திருநள்ளாறு, சுக்கிரன் கஞ்சனூர் கோயில். ஓகேங்களா? தெய்வங்கள் தெய்வங்கள் குருவாயூரப்பன். ஓகேங்களா? புதனுக்கு குருவாயூரப்பன், சனீஸ்வர பகவானை ஆய்வு பண்றதுக்கு ஐயப்பன், அப்புறம் கணபதி, மறுபடியும் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடுகளையும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கணும். ஓகேங்களா? வெளியே இந்த கல்லையும் அணிந்துட்டு இந்த தெய்வங்களையும் ஆராதனை பண்ணா, இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தா அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு நடக்கும். விரிவா சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நான் ஷார்ட் வீடியோவில் போட்டது சிம்பிளா சொல்லியிருப்பேன். இது வந்து பொறுமையா உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம், அதிர்ஷ்ட கோயில், அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்கள் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லிட்டு வர்றேன். ஓகேங்களா? இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஓகேங்களா? கடைசி வரல பொறுமையா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தோம்னா துலா லக்னத்துக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லக்னம் திரிகோணம். ஓகேங்களா? அது சுக்கிரன் தான். வைரம், கல் வந்து வைரம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் அப்படின்னு கும்பம். ஓகேங்களா? கும்பம் சனீஸ்வர பகவான் தான் வர்றார். அவருக்கு வந்து கருநீலம். ஓகேங்களா? அடுத்தது திரிகோணம் வந்து புதன். ஓகேங்களா? புதன் வந்து மிதுனம், மரகத பச்சை. ஓகேங்களா? ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வழிபட வேண்டியது சுக்கிரனுக்கு வந்து கஞ்சனூர். ஓகேங்களா? சனீஸ்வர பகவானுக்கு திருநள்ளாறு,
இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க போய் தரிசனம் பண்ணணும் திருநள்ளாறு. அடுத்தது வந்து புதன் வந்து திருவெண்காடு. இந்த ஸ்தலங்களை இயர்லி ஒன் டைம் ஆகும் நீங்க வழிபாடு செய்யணும். உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் போய் வழிபாடுகள் செஞ்சுக்கணும். கல் வந்து நான் சொல்ற கல்லை வந்து நீங்க பாத்துக்கணும். அதிதேவதைகள் யாருன்னு நான் சொல்லிடுறேன். அதிதேவதைகள் வந்து சுக்கரனுக்கு வந்து மகாலட்சுமி. அடுத்தது வந்து பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஐயப்பன், தர்மசாஸ்தா. ஓகேங்களா, தர்மசாஸ்தா. ஐயப்பனையும் வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு, கணபதி வழிபாட்டையும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இது புதனுக்கு வந்து திருவெண்காடு ஸ்தலம். மகாவிஷ்ணு குருவாயூர் அப்பன். ஓகேங்களா, மகாவிஷ்ணுனா நான் குருவாயூர் அப்பன், திருப்பதி வெங்கடாஜலபதி. புதனுக்கு ஒரு காரணம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட அம்சத்துல ஸ்ரீரங்கம் போகலாம், சுக்கரன் ஸ்தலம் ஸ்ரீரங்கம் போகலாம். ஓகேங்களா, இது மாதிரி அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். சுக்கரனோட இந்த கோயில் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி வழிபாடுறது, கஞ்சனூர் சுக்கரன் கோயில் போகிறது, அடுத்தது வந்து ஸ்ரீரங்கம் ஸ்தலம் போகிறது. சுக்கரனோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஓகேங்களா, போயிட்டு வாங்க, அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். கல் எப்படி அணியணும்னா உலோகம் வந்து பார்த்தோம்னா வெள்ளி. ஓகேங்களா, வெள்ளி அல்லது பஞ்சலோகம். கோல்டு வசதி இருந்தால் கோல்டு கூட அணியலாம், ஒன்றும் தவறில்லை. குரு என்ன பொசிஷன் இருக்காருன்னு ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு குரு அங்கே வந்து உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சிருந்தா உலோகம் வந்து நீங்கள் தங்கத்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அசுபகுரு டீமில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, அசுபகுரு டீமில் இருக்கிறவங்க வந்து கோல்டு அணியும் போது உங்களுடைய குரு என்ன பொசிஷன் இருக்கிறாருன்னு பாருங்க ஜாதகத்தில். பார்த்துட்டு அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு, அல்லது கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சிருக்காரு, அல்லது நட்பு வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு குருவுக்கு நட்பு வீட்டில் இருக்கிறாரு, அஸ்தமங்கமாகாம நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு அப்படின்ட்டா நீங்க தாராளமா தங்கத்தை நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கல் அணியும் போது. இல்லைன்னா வேண்டாம். அல்லது குரு பார்வை லக்னத்துக்கு கிடைக்குது, உங்க லக்னாதிபதி கிடைக்குதுன்னா, சுக்கரனுக்கோ அல்லது லக்னத்துக்கு கிடைக்குதுன்னா நீங்க தாராளமா கோல்டை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, உலோகம். அதனால பார்த்துக்குங்க. சரிங்களா. இல்ல குரு கெட்டு போயிருந்தாலும் நீங்க வெள்ளி தான் யூஸ் பண்ணணும். சுக்கரனோட உலோகம் வெள்ளி, அதை யூஸ் பண்ணுங்க. சென்டர்ல வந்து வைரம் போடுங்க, கருநீலம், அடுத்தது வந்து மஞ்சள், இது பச்சை, மரகத பச்சை, இதை வந்து லெஃப்ட் ரைட்ல போட்டுக்கணும். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ராசியான உலோகம். கோயில்கள் நான் சொல்லிட்டேன், தெய்வங்கள் விட இது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்து பார்த்தோம்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாய். செவ்வாய்க்கு வந்து பவளம். ஓகேங்களா, செவ்வாய்க்கு பவளம். தெய்வம் வந்து முருகப்பெருமான். ஓகேங்களா, கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில், பள்ளிமலை முருகன். ஓகேங்களா. அடுத்தது வந்து எடுத்துட்டோம்னா ரெண்டாவது திரிகோணம் அப்படின்னு பார்த்தோம்னா மீனம். ஓகேங்களா, மீனம் வந்து குரு. கல் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் புஷ்பரகம். கோயில் அப்படின்னா ஆலங்குடி. ஓகேங்களா. தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். ஓகேங்களா. மூணாவது திரிகோணம் அப்படின்னா கடகம். ஓகேங்களா, மூணாவது திரிகோணம் கடகம். சந்திரன், பராசக்தி வழிபாடு. ஓகேங்களா, பராசக்தி வழிபாடு. கல் வந்து முத்து. ஓகேங்களா, தேய்வரை சந்திரனா தான் பத்திரகாளி வழிபாடு. அதை பார்த்துக்கணும். நீங்க எந்த இதில் நீங்க பிறந்தீங்க, வளர்வரையா தேய்வரையான்னு பார்த்துட்டு இந்த முத்து வந்து தெய்வத்தை வந்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கணும். முத்து தான் தெய்வம், கல்லு முத்து தான். தெய்வத்தை வந்து நீங்க மாற்றி சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா, வளர்வரையில பிறந்திருந்தா பராசக்தி, தேய்வரையில பிறந்தா பத்ரகாளி அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா 3 தெய்வங்களும் உங்களுக்கு வந்து அற்புதமான பலாபலங்களை கொடுக்க வல்லவை. ஓகேங்களா. கல் எப்படி அணியணும்னா கோல்டுலேயே அணியலாம். ஏன்னா நீங்க தேவகுரு டீம் தானே, அதனால வந்து நீங்க என்ன பண்ணலாம், கல் வந்து கோல்டுலேயே அணியலாம். சென்டர்ல வந்து பவளம், லக்னாதிபதி சென்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது தனியா கல் போட்டுங்க, தனியா கோல்டுல பவளம் வச்சு மோதிரம் போடுங்க. அடுத்து வந்து மோதிர விரல்ல நீங்க கோல்டுலயே கூட நீங்க போட்டுக்கலாம், உங்களுக்கு வசதி இருந்தா. வசதி இல்லை அப்படின்ட்டா 3 கல்லையும் ஒன்னா கூட அணிஞ்சுக்கலாம் கோல்டுலயே. ஓகேங்களா. சென்டர்ல வந்து உங்களுடைய பவளத்தை அணிங்க, மஞ்சள் புஷ்பராவும் முத்தும் வந்து லெஃப்ட் ரைட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கான பாருங்க. உங்க ஜாதகத்தை ஒரு தடவை என்கிட்ட கொடுத்து பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணிக்கணும், எப்படி அணியலாம் அப்படிங்கிறத நீங்க ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா தனுஷ் லக்னத்துக்கு குரு தான் ஃபர்ஸ்ட் திரிகோணம். தனுஷ் லக்னம் தான் ஃபர்ஸ்ட் திரிகோணம். ஓகேங்களா. இவருக்கு குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி அதிதேவதை. கோயில் வந்து ஆலங்குடி. கல் வந்து பார்த்தோம்னா ரத்தினம் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் புஷ்பரகம். ரெண்டாவது திரிகோணம் மேஷம். ஓகேங்களா, மேஷம். இதுக்கு வந்து முருகன்
அதிதேவதை முருகன், செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான், பள்ளிமலை முருகன், திருச்செந்தூர் முருகன் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். ஓகேங்களா. கோயில் வைத்தீஸ்வரன் கோயில். கல் வந்து பார்த்தோம்னா பவளம். ஓகேங்களா. பவளம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3வது திரிகோணம் சிம்மம், சிவன் வழிபாடு. ஓகேங்களா. அதிதேவதை ருத்ரன், சிவன். ஓகேங்களா. கோயில் வந்து சூரியநாராயணன் கோயில், சூரியநாராயண் கோயில். ரத்னம் வந்து அதிர்ஷ்ட ரத்னம் வந்து மாணிக்கம். ஓகேங்களா. மாணிக்கம். நீங்க வந்து ஒரே கோல்டுலயே அணியலாம். ஏன்னா தேவகுரு டீம் எல்லாருமே பாரபட்சம் இல்லாம கோல்டுலயே அணியலாம். அஸ்பகுரு டீம்ல இருக்கிறவங்க வெள்ளியில் அணியிறது சிறப்பு. தங்கத்தில் அணியணும்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து குரு என்ன பொசிஷன்ல இருக்கிறாருன்னு பார்த்து அந்த உலகத்தை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது எப்படி கல் அணியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னத்தை வந்து மோதிர விரல்ல தங்கத்துல மஞ்சள் புஷ்பம் வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து குரு விரல்ல நீங்க வந்து வைரமும் இது என்ன அப்படின்னா பவளமும் மாணிக்கமும் அணிஞ்சுக்கலாம். பவளமும் மாணிக்கமும் கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவளம் மாணிக்கம் அணிஞ்சுக்கலாம். அல்லது ஒரே விரல்ல போடுறதா இருந்தா ஒரே இதுல கோல்டுல போடணும், ஒரு சவனுக்குள்ள போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அரசவன்லேயே போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரேட்டுங்களா போடலாம். சின்ன சின்ன கல்லை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆக்டிவேட் பண்ணுறது தானே, அந்த 9 திரிகோணாதிபதியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தானே இது நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அது மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாந்திரிக வழிபாடுகள், தாந்திரிக பரிகாரங்கள். ஓகேங்களா. அதனால இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அற்புதமான பலாபலன்கள் கொடுக்கும். ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக நடக்கும். கோயில்கள் நான் சொன்ன கோயில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடுகள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மகரம். மகர லக்னத்துக்கு 1வது லக்னம் வந்து சனீஸ்வர பகவான் தான் மகரம், அதிதேவதை. அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா ஐயப்பன், தர்மசாஸ்தா, பைரவர். ஓகேங்களா. கால பைரவ வழிபாடு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா விநாயகர் வழிபாட்டை வச்சுக்கலாம், ஆஞ்சநேயர் வழிபாட்டை வச்சுக்கலாம். ஓகேங்களா. இவரோட கல் வந்து கருநீலம், ரத்தினம் வந்து கருநீலம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 5வது திரிகோணம். திரிகோணம் அப்படின்னு பார்த்தா 2வது திரிகோணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம். ஓகேங்களா. சுக்கிரன். கல் ரத்தினம் வந்து வைரம். ஓகேங்களா. அடுத்தது 3வது திரிகோணம் கன்னி, மரகத பச்சை. ஓகேங்களா. அப்படியே வருது பாருங்க. தேவகுரு டீமுக்கு அசுகுரு டீமுக்கு அசுகுரு டீம்ல இருக்கிற கிரகங்கள் தான் நன்மை செய்யுது. ஓகேங்களா. யோகத்தை கொடுத்து வாரி வழங்குது. புரியுதுங்களா. அதுதான் திரிகோணங்களா வருது. ஓகேங்களா. அந்த கல்லை நீங்க அணிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த கல் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளி தான், வெள்ளி சூஸ் பண்ணிக்கிங்க. உலோகம் வந்து வெள்ளி சூஸ் பண்ணுங்க, அல்லது பஞ்சலோகத்துல சூஸ் பண்ணுங்க. குரு உங்க ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருந்து குரு பார்வை லக்னத்துக்கு கிடைக்குது, அல்லது இந்த யோகர்களை யாராவது ஒருத்தர் பாக்குறாங்க. புதன் அல்லது சுக்கரனை திரிகோணாதிபதியில குரு பார்க்கிறாரு அப்படின்ட்டா நீங்க கோல்டு சூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை வராது. குருவோட பார்வை சுப பார்வை. குரு சேர்ந்து இருக்குது நான் போடுறேன் அப்படின்னு போடாதீங்க. குரு பார்வைக்கு மட்டும்தான் பலம் அதிகம். அது தெய்வீக பார்வை, சுப பார்வை. கெட்டவனை பார்த்தா கூட நன்மை செய்யக்கூடிய பார்வை குருவோட பார்வை. அதனால அவருடைய குரு பார்வை உங்க லக்னத்துக்கோ மகர லக்னத்துக்கோ அல்லது உங்களுடைய திரிகோணாதிபதிகளை யாரை பார்த்தாலும் நீங்க கோல்டு யூஸ் பண்ணலாம். தவறு வராது, பாதிப்பு வராது. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா பேசாம பஞ்சலோகத்தில் போடுங்க, இல்லைன்னா வெள்ளியில போட்டுக்கோங்க. ஓகேங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கருநீளத்தை சென்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு லெஃப்ட் ரைட்ல வைரத்தையும் மரகத பச்சையும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும். கோயில்கள் நான் சொன்ன கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். கோயில்கள் அப்படிங்கிறது திருநள்ளாறு, சுக்கரன் கஞ்சனூர், புதன் திருவெண்காடு, இந்த ஸ்தலங்களுக்கு போகலாம். அதிதேவதைகள் வந்து பார்த்தோம்னா குருவாயூர் அப்பனை வழிபாடு பண்ணலாம், திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணலாம். சுக்கரன் வந்து வைப்ரேஷன் உள்ள டெம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி வழிபாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே. கஞ்சனூர் போங்க. ஓகேங்களா. இந்த ரெண்டையும் பண்ணிக்கங்க. இவருக்கு வந்து லக்னாதிபதிக்கு வந்து நீங்கள் வந்து சனீஸ்வர பகவான் வழிபாடையும் ஐயப்பன் வழிபாடையும் நான் ஏற்கனவே சொன்ன வழிபாடுகள் வச்சுக்கோங்க. அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கும்பலக்னம். கும்பலக்னம் ஃபர்ஸ்ட் 1வது லக்னம் கும்பலக்னம். திரிகோணம் லக்ன திரிகோணர். அவர் வந்து பார்த்தோம்னா கருநீலம், சனீஸ்வரன் அதிதேவதை கருநீலம், சனீஸ்வரனோட ரத்தினம் கருநீலம். அடுத்தது வந்து மிதுனம், 5ஆம் இடம் மிதுனம். ஓகேங்களா. மிதுனத்துக்கு வந்து மரகத பச்சை, புதனுக்கு வந்து மரகத பச்சை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 9ஆம் இடம், 9ஆம் இடம்
சுக்கிரன் கஞ்சனூர், ஓகேங்களா. துலாம் தான் 9ஆம் இடமா வரும், ஓகேங்களா. கும்பத்துக்கு வந்து 9ஆம் இடம் துலாம். துலாத்துக்கு வந்து பார்த்தோம்னா வைரம், துலாத்துக்கு வந்து வைரம். இந்த 3 ரத்தினங்களையும் தேர்ந்தெடுத்துக்குங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கருநீலம், சென்ட்ரலாக கருநீலம், அடுத்தது மரகத பச்சை, வைரம். இதை மாற்றி போட்டுக்கோங்க, ஓகேங்களா. மெயினாக நீங்கள் கல் தேவகுரு டீமா அசுகுரு டீமான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கல் உங்களுக்கு சூசபிள் ஆகும், ஓகேங்களா. இந்த ரத்தினங்களில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது, ஓகேங்களா. நீங்கள் வந்து மெயினாக உலோகம் வந்து பார்த்தோம்னா எதில் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சலோகத்தில் போடுங்க, வெள்ளியில் போடுங்க. குரு பார்வை உங்கள் லக்னத்துக்கோ அல்லது வேற உங்களுடைய திரிகோணாதிபதியில் பார்த்தாருன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா குரு மீன லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குருதா, அவருக்கு வந்து மஞ்சள் புஷ்பரகம், கோயில் வந்து ஆலங்குடி. அடுத்தது வந்து கடகம், 2வது திரிகோணம் கடகம். கடகத்துக்கு வந்து பார்த்தோம்னா சந்திரன் திங்களூர், ரத்தினம் வந்து முத்து. அடுத்தது வந்து விருச்சிகம் வந்து முருகப்பெருமான அதிதேவதை, ரத்தினம் வந்து பார்த்தோம்னா பவளம். அப்போ இந்த 3 கல்லையும் தேர்ந்தெடுத்துங்க. தேவகுரு பிரகஸ்பதி இல்லையா, 3 கல்லையும் எடுத்துட்டு மோதிர வரலையே போட்டுக்கலாம் அல்லது குரு வரலில் போடலாம், ஓகேங்களா. அதில் வந்து சென்ட்ரலாக மஞ்சள் புஷ்பரகம், அதுக்கு லெஃப்ட் ரைட்டில் முக்தியும் பவளத்தையும் போட்டுக்கலாம், ஓகேங்களா. நீ வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி குருவா வரதுனால குரு தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆலங்குடி போய் அடிக்கடி தரிசனம் பண்ணுங்க. சந்திரன் திங்களூர் போங்க, அதில் நீங்கள் வளர்பறை சந்திரனில் பிறந்திருக்கீங்களா தேய்வரை சந்திரனில் பிறந்திருக்கிறீங்களான்னு பாருங்க. வளர்பறை சந்திரனில் பிறந்திருக்கீங்கன்னா பராசக்தி வழிபாட்டை வச்சுக்கோங்க, தேய்வரை சந்திரனில் பிறந்திருந்தீங்கன்னா பத்ரகாளி வழிபாட்டை வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் முருகப்பெருமான் மெயினாக பண்ணுங்க. முருகன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக வருவார், ஏன்னா பாக்கியாதிபதி அவர் தான், ஓகேங்களா. பாக்கியாதிபதி செவ்வாய், அதிதேவதை முருகப்பெருமான், அவரை மெயினாக பிடிங்க. அற்புதங்கள் அருமையாக நடக்கும். இப்போ நம்ம 12 லக்னங்களுக்கும் எந்த அதிர்ஷ்டங்கள் எப்படி அணியணும், எந்த தெய்வங்களை வழிபடணும்னு கிளியராக நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் லக்னம் வர்றப்ப அதை ரிவைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய நீங்கள் அசுகுரு டீம்ல பிறந்திருக்கிறீங்களா அல்லது தேவகுரு டீம்ல பிறந்திருக்கிறீங்களான்னு பாருங்க. தேவகுரு டீமுக்கு வந்து உலோகம் வந்து கோல்டு தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா. இதே அசுபகுரு டீம்ல பிறந்தவங்களுக்கு நான் வெள்ளி அல்லது உலோகம் வந்து பார்த்தோம்னா பஞ்சலோகம் சொல்லியிருக்கிறேன், ஓகேங்களா. வெள்ளி அடுத்த ஆப்ஷன் பஞ்சலோகம் சொல்லியிருக்கிறேன், ஓகேங்களா. இதை நீங்க சூஸ் பண்ணுங்க. குரு பார்வை இருந்தால் மட்டும், குரு சேர்ந்திருக்கு நான் போடுறேன்னு போடாதீங்க. குரு பார்வை பெற்று இருந்தால் மட்டும், குரு பார்வைக்கு தான் பலன் தான். அவர் நிற்கிற இடத்தை காட்டிலும் குரு பார்க்கிற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அதனால குரு பார்வை பெற்று இருந்தா நீங்க கோல்டு சூஸ் பண்ணிக்கணும். யாரு? அசுபகுரு டீம்ல பிறந்தவங்க, ஓகேங்களா. அதனால பாத்துங்க, ஏன்னா 2 டீம் இருக்கு, 2 டீமுக்கு உண்டான ரத்தினங்களை தான் அணியணும், ஓகேங்களா. அதை பார்த்துங்க. அப்புறம் 2வது வந்து பார்த்தோம்னா நான் 2 கிரகத்தை பற்றி இந்த ரத்தினங்களே வரல, ஏன்னா அவருக்கு வீடு சொந்த வீடு கிடையாது. யாருக்கு? நம்ம எல்லா கிரகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ராகு கேது இருக்கு. எல்லா கிரகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை, ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒரு பாதையில சுத்திட்டு இருந்தாங்கன்னா இவங்க லெஃப்ட்ல ஆப்போசிட் பாதையில சுத்திட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அதனால இவங்க வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் பிளானட். ஆசைகளை தூண்டி அதன் பாதையில போய் நம்மளை கெடுக்கக்கூடிய வல்லமை யாருக்குண்டு? ராகுக்குண்டு. ராகு நல்லது செய்வாருன்னு என்னைக்கு நினைக்காதீங்க, கேது நல்லது செய்வாருன்னு என்னைக்கு நினைக்காதீங்க, ஓகேங்களா. ராகு கேது எனக்கு நல்லா 11 உட்கார்ந்துருச்சு, 3 உட்கார்ந்துருச்சு, 6 உட்கார்ந்துருச்சு, கெட்ட கிரகம் கெட்ட ஸ்தானத்துக்கு நான் ராஜயோகத்தை அனுபவிப்பேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவர் கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியெல்லாம் கெடுத்து விட்டுருவாங்க, ஓகேங்களா. அவங்களுடைய கல் அப்படின்னு பார்த்தோம்னா கோமேதகம். ராகுக்கு வந்து கோமேதகம், ராகு கேதுக்கு வந்து வைடூரியம், ஓகேங்களா. இந்த கற்களை வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து குரு பார்வை பெற்று அவருடைய திசை நடந்தா நீங்க யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. யூஸ் பண்ணாதீங்க, ரைட்டுங்களா. ஒரு அது ராகு திசை நடக்குது, 18 வருட காலங்கள் நடக்குது அப்படின்னா அது குரு பார்வை பெற்று இருக்கு அப்படின்னா நீங்க ராகுவோட திசை நடக்கும்போது கோமேதத்தை யூஸ் பண்ணலாம்.
கேதுவுக்கு அதே மாதிரிதான். வைடூரிக்கு யூஸ் பண்றீங்கன்னா கேது திசை 7 வருஷம் இருக்கு, நான் வைடூரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணணும்னுட்டா குரு பார்வை பெற்றிருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து விடும். திசை நடக்கும்போது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, ராகு திசை நடக்கும்போது இந்த கல்ல கோமேதத்தை யூஸ் பண்ணுங்க, கேது திசை நடக்கும்போது வைடூரிக்கு யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கஷ்டம் குறையும் அப்படின்னு. ஆனால் குரு பார்வை பெற்றிருந்தா தான் கஷ்டம் குறையும், இல்லைன்னா கஷ்டங்கள் மிகுதியாகி விடும். அல்லது ராகு கேது நின்ற வீட்டின் அதிபதியாவது குரு பார்க்கணும். அதனால ராகு திசை கேது திசை நடக்கும்போது இந்த கல்லை அணியலாம் அப்படின்னு யார் ரெஃபர் பண்ணாலும் துல்லியமாக ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்க அந்த கற்களை நீங்க அணியுங்கள். இல்லைன்னா கஷ்டங்கள் மேன்மையாக கிடைக்கும். ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்ட்டாலும் தோஷம் குறையும் இந்த கற்களை அணியும் போது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நம்பாதீர்கள். ஜோதிடத்தை தெளிவா பாருங்க, ஜாதகத்தை நல்லா பாருங்க. அது நின்ற ஸ்தானாதிபதியோ நின்ற நட்சத்திராதிபதியோ அல்லது ராகுவியோ குரு பார்த்தால் மட்டும் பாருங்க. ஏன்னா குரு பார்த்தா மட்டும்தான் அது தோஷம் குறையும். குரு பார்வைக்கு மட்டும்தான் அந்த தோஷத்தை குறைக்கக்கூடிய வல்லமை உண்டு. அல்லது சுபகிரகத்தினோட பார்வை இருக்கு, அசுபகிரகத்தினோட சுபகிரகத்தினோட சேர்ந்து இருக்காரு, முக்கால் பங்கு சுக்கரன் தான், ஓகேங்களா? அவரோட பார்வை அவருக்கு நேர் சமசப்தம் தான் தோஷங்கள் கடுமையாகிவிடும். சுக்கரன் ராகு சேர்ந்தா உங்களை பொருளாதாரத்துல கொண்டு போய் ஏதோ மேன்மையா கொடுக்கலாம். ஆனா இரண்டு தாரம் தவறான வழியில் கொண்டு போறது, தவறான முடிவில் எடுக்க வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சிருவார். ஏன்னா அவர் ஆசைகளை அனுபவிக்க துடிக்கக்கூடியவர் சுக்கிரன். இவர் ஆசைகளை அதிகமா தூண்டுறவர் இவர். 2 கிரகங்கள் ஒண்ணு சேர்றது, 2 கிரகங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஓகேங்களா? அதே மாதிரி சுக்கிரன் கேது சேர்ந்தா அதாவது சுக்கிரனும் கேது சேர்ந்தா, கரெக்டாக சொல்றேன், சுக்கிரனும் கேது சேர்ந்தா ஆசைகளை அதிகமா கொடுக்கக்கூடிய கிரகம், அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் நிறைய கொடுது. ஆனா கேது அதுக்கு ஆப்போசிட், ஆசைகளையே வேறு இருக்கக்கூடிய கிரகம் கேது. இந்த 2 காம்பினேஷன்ல இருக்கு. பாக்குறாங்க, சுக்கிரன் பாக்குறாரு, நான் இது அடிக்கலாம் வயத்தை செய்து கொடுக்கலான்னு தான் போடாதீங்க. கற்களை சூஸ் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு நீங்க அதை பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைக்கிங்க, ஓகேங்களா? என்கிட்ட நீங்க ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், சூழி பிரச்சனை பார்க்கணும்னா கூட என் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.